வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் பீட்ஸ் கூட ஆர்டர் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதில் 24 கூடைகள் இருக்குது. எனக்கு இது ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக தான் இந்த பேஸ்கெட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. இது ஒரு ஸ்மால் சைஸ் பேஸ்கெட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், பிக் சைஸ் இந்த ஒயிட் கலர் வச்சு பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு தான் எனக்கு 1 by 1 எனக்கு அந்த ஆர்டர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த மீடியம் சைஸு 26க்கு 10 அப்படின்ற சைஸில் நம்ம ஆல்ரெடி நிறைய கூடைகள் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். இது 23க்கு 10 யூஸ் பண்ணி இந்த ஸ்மால் சைஸ் பேஸ்கெட்ஸ் நான் இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி இந்த பேஸ்கெட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் டுட்டோரியலும் போட்டிருக்கேன். ஹேண்டில் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற டுட்டோரியலும் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய விதமான கூடைகள் நம்ம மேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் சேனலுக்குள்ளே போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண கூடைகள் தான் இது எல்லாமே. பாருங்கள், எல்லாமே நார்மல் வயரில் ஒயிட் கலரில் நான் போட்டிருக்கேன். பீட்ஸ் மட்டும் 3 விதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன், டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டபுள் கலர்லேயே நம்ம எப்படி அதை அரேஞ்ச் பண்ணுறோம், அந்த பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம்ல அதே மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதே நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பீட்ஸ் அந்த ஒரு லைனுக்கு பீட்ஸ் 22 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கூடைக்கு மொத்தமாக 4 ரோ நம்ம போட்டிருக்கிறதுனால 88 பீட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கூடைக்கு. இதில் பாருங்கள், 24 கூடை அப்படின்றதுனால 8 ப்ளெயினாக போட்டிருக்கேன். அதில் என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். டார்க் ப்ளூ, மயில் பச்சை, மாம்பழ மஞ்சள் கலரு, டார்க் ரெட்டு, டார்க் ரோஸு, லைட் க்ரீனு, இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சிங்கிள் கலராக நம்ம போட்டிருக்கோம். இந்த பீட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வயரு, பீட்ஸு எல்லாமே வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், ஒரு லைன் இப்போ ரெட்டு கொடுத்தா ஒரு லைன் க்ரீனு, ஒரு லைன் ரெட்டு, ஒரு லைன் க்ரீனு, இந்த மாதிரி பேட்டர்ன் ஒரு ரோ ஃபுல்லாகவே ஒரே கலர் வர்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதிலே பாருங்கள், கலர் மல்டி கலரில் கொடுத்துருக்கேன். ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர், அந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த கூடைக்கு அந்த ஒயிட் கலருக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா நம்ம எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பீட்ஸே அதனால் இந்த மாதிரி கலர்ஸில் நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் ரோஸுக்கு க்ரீனு, ஆரஞ்சுக்கு ப்ளூவு, ரெட்டுக்கு லைட் க்ரீனு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு இல்லைங்க. நீங்கள் மல்டி கலரில் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் பாசின்னு இல்லை, வேறு என்ன பாசி உங்கள்கிட்ட இருக்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஸ்கொயர் பீட்ஸு, ஓவல் பீட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது இப்படி நேராக வந்திருக்கும், உங்களுக்கு லைனாக வந்திருக்கும். இப்போ இதுக்கு க்ரீன்னா ஒரு எல்லோ, க்ரீனு, மாம்பழ மஞ்சள், அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் இதுக்கு எப்படி போடணுன்னா, ஒரு லைன் நீங்கள் ஒரு பீட்ஸ் க்ரீன்னா ஒரு பீட்ஸ் மேங்கோ எல்லோ, ஒரு பீட்ஸ் இந்த மாதிரி ஒரு லைன் மாற்றி மாற்றி கொடுக்குறப்ப இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் நிறைய கலர்ஸ் 8 கூடைகள் போட்டிருக்கேன். அதிலே பாருங்கள் கலர்ஸ் நிறையா இருக்குது. ஆரஞ்சு, ப்ளூவு, ரெட்டு, க்ரீனு, ரெட்டு, மேங்கோ எல்லோ, ரோஸு, க்ரீனு, இந்த மாதிரி கலர் பேட்டர்னில் நான் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பேட்டர்ன்லனாலும் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேஸ்கெட்ஸுக்கு நீங்கள் போடலாம். இது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி நான் மேக் பண்ணினேன் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெஷர்மெண்ட்டே நான் சொல்கிறேன். இதில் 6.25 அடியில் 23 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் 10 லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 3 லைன் நார்மல் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டுட்டு அப்புறம் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு போட்டுக்கணும். அது மாதிரி 4 தடவை நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே முடிக்கிறப்ப 6 லைன் நீங்கள் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டுட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிடுங்க. ஹேண்டில் 2 வயர் ஹேண்டில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்னர் வயர் அளந்துட்டு அதிலிருந்து 2.5 பங்கு, அவுட்டர் வயர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. சைடாக இந்த மாதிரி நீங்கள் சொருகிட்டிங்கனாலே கூட நல்லா சூப்பராக இருக்கும். கூடைக்கு பேஸ் போட்டு முடிச்சதும் குமிழ்லாம் நாங்கள் எல்லா கூடைகளுக்குமே வச்சு கொடுத்துருவோம். பேஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நீங்கள் குச்சி சொருகிக்கோங்க. உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி பல்காக ஆர்டர் கொடுக்குறப்ப எனக்கு டைம் எனக்கு 1 month கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் நீட்டாக இந்த கூடைகளை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான்
அப்போனா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. நம்ம நாட்ஸ் எல்லாம் வந்து நல்லா நீட்டாக போட்டு கொடுக்க முடியும். இப்போ எப்படி மேக் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வயர் எனக்கு தெரியும், இவ்வளோ தான் வயர் தேவைப்படும்னு தெரியும். அதனால் நான் மொத்தமாக வந்து வயரை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 6 கூடையாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வயர் வந்து மொத்தமாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பார்த்திங்களா, சென்டர் லைன், அதை வந்து நான் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து 1 by 1 நான் வந்து பேஸ் போட்டு முடிச்சுட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து போட ஆரம்பித்தேன் நான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்றப்ப மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து அடுத்து பேஸ் போட்டு முடிச்சிட்டேன் நான். இங்கே பாருங்கள், பேஸ் வந்து 10 லைன் போடணும். அது மாதிரி நான் 10 லைன் வந்து நான் போட்டு முடிச்சிருக்கேன். 10 லைன் போட்டுட்டு நீங்கள் வந்து குச்சி வந்து நீங்கள் சொருகிருங்க. அப்படின்னா தான் வந்து பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. மேலே இல்லாட்டா வந்து சுருண்டுக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து குச்சி சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த கூடையை போட்டுடலாம். இது வந்து ஒரு சின்ன கூடை அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பேஸ் இந்த மாதிரி மேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 கூடை கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டு முடிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே. பாருங்கள், குச்சி சொருகின பிறகு இந்த மாதிரி பேஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து நேராக இருக்கணும். கோணிக்கிட்டு இருக்கான் இல்லாமல் நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாட்ஸ் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஒரே மாதிரியான வயரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே குவாலிட்டியான வயரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேடு பழம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து அந்த ஃபினிஷிங் கூடையோட ஃபினிஷிங் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அடுத்து வந்து 3 லைன் வந்து நீங்கள் பேஸ் போட்டு முடிச்சிட்டோமா, பேஸ் போட்டு முடித்ததும் 3 லைன் வந்து நீங்கள் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுட்டு அப்புறம் கிராஸ் நாட்டு ஒரு லைன் விட்டுட்டு திரும்ப ஒரு கிராஸ் நாட் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் ஏணிப்படி முடிச்சு தான் போடணும். அப்படின்னா தான், ஏன்னா இந்த கூடைக்கு வந்து நம்ம கிராஸ் நாட் போடுறோம்ல, அதனால் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப தான் இது வந்து இந்த கூடையோட நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பேட்டர்னில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். மல்டி கலர் கொடுத்துக்கலாம், இல்லை சேம் ஒரே மாதிரியான கலர் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கே பாருங்கள் 2 கலர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு லைன் ஃபுல்லாகவே ஒரு கலர், அடுத்த லைன் ஒரு ஃபுல்லாக ஒரு கலர், அந்த மாதிரி நீங்கள் மாற்றி என்ன மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒரு லைனுக்கு வந்து 22 பீட்ஸ் வந்து தேவைப்படும். இந்த கூடைக்கு மொத்தம் 88 பீட்ஸ் வந்து தேவைப்பட்டிருக்கு. 6.25 அடி எடுத்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு தான். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக 4 தடவை பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டுட்டு மேலே ஹைட்டும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி நான் முடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, கூட வந்து இப்போ கூடைக்கேற்ற லென்த்துக்கேற்ற ஹைட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம ஃபினிஷிங் பண்ணி பார்க்குறப்ப நல்லாவே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. வயர் பாருங்கள், ரொம்பலாம் வேஸ்ட் ஆகாதுங்க, கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். மோஸ்ட்லி இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனும் அந்த கிராஸ் நாட் போட்ட லைனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இதை விட நீங்கள் கம்மியாக எடுத்திங்கன்னா வயர் வந்து பத்தாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்னோடய வயருக்கு ஏற்ற மாதிரி நான் 6.25 அடி நான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து நான் வயர்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு லைன் உள்ளே மடக்கி நான் வந்து சொருகி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஹேண்டிலுக்கு தேவையானதை இன்னர் வயர், அவுட்டர் வயர், அந்த ஒரு அடியில் கட் பண்ணி நம்ம சைடு இது பண்ணுவோம்ல ஹேண்டிலுக்குலாம், அது எல்லாமே நான் கட் பண்ணி ஒவ்வொரு கூடைகளுக்குள்ளேயே இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருவேன். நம்ம வந்து ஒரே அடியாக நம்ம வந்து ஹேண்டில் வந்து போட முடியாது. அதனால நான் ஒரு 2 கூடைக்கா அந்த மாதிரி நான் ஹேண்டில் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன் நான். அப்படி போடுறப்ப இந்த மாதிரி பல்காக நம்ம போடுறப்ப இந்த கூடைகளுக்கு ஹேண்டில் வந்து நம்ம ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இந்த வயரெல்லாம் கட் பண்ணுறீங்கல்ல, அப்படி கட் பண்ணுறப்ப வயரை நல்லா தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அந்த நீங்கள் நாட்ஸில் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நல்லா நீட்டாக கையில் தூக்கி வச்சுட்டு கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக தான் நான் அந்த கூடைகள் எல்லாமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன். இந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நான் அந்த ஆர்டரை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.